அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவல்களுடன் பயணம் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பாகத்தில் 49வது அத்தியாயம்ங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, திரையர்களை நம்ம கையால் நம்மளே அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாரி ரொம்ப வருத்தத்தோடு தனியாக ஒரு இடத்துல போய் அமர்ந்திருந்தார். அங்கே தேக்கன் போகிறாரு. தேக்கன் மனநிலையும் அதே தாங்க. இப்படிப்பட்ட அழிவுக்கு காரணமானது நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேக்கனும் குற்ற உணர்வோடு இருந்தார். சரி, நம்ம பாரியை போய் கலந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரியை பார்க்க வந்ததும் பாரியுடைய சொற்கள் அப்படியே சடசடனை இறங்குது. நம்மளே நம்ம குலத்தை இப்படி அழிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தேக்கன்ட்ட அப்படியே அழுது புலம்புனதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்ததுங்க. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ அங்கே திரையர்களுக்கு எல்லாருமே காலம்பன் மற்ற எல்லாரும் ரொம்ப அடிபட்டுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க நம்ம பரம்பு நாட்டில் உள்ளவங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும் இல்லையா, எங்கே மதுரைக்கு கிளம்பி ஆகணும். ஏன் அப்படின்னா, அவங்க தானே நம்ம தேவவாக்கு விலங்கை கடத்திட்டு வந்தாங்க. அப்போ இவங்களை கடத்திட்டு வர சொன்னாங்க இல்லையா, அப்போ இவங்க போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு 40 தேவவாக்கு விலங்குகளை ரெடி பண்ணிடுறாரு நம்ம பாரி. அந்த கூடைகள் எல்லாரையும் ஒரு அந்த அனுப்பிவிட்ட காலம்பனுடைய ஆளுகள் திரையர்கள் இருக்காங்கல்ல, அதில் பாதி பேர் இருக்காங்கல்ல, அவங்க முதுகில் கட்டிடுறாரு. அவங்க கூட நம்ம பரம்பு நாட்டு வீரர்களையும் ஊடால உள்ள தெரியாமல் அனுப்பி விடுறாரு. அவங்க எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சந்தேகம். ஏன் அப்படின்னா, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் நம்ம பாரி அனுப்புகிறாரு. அதில் முக்கியமான ஒரு ஆள் போகிறாங்க அப்படின்னா, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நீலனும் போகிறாங்க. இவங்களுக்கு இன்னல் ஏதுமே வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி காலம்பன் பதறாரு. எங்கள் கூட அனுப்புறீங்க, நீலனுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆபத்து வந்துட போகுது, எங்களுக்குள்ள வலிமையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அதிலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம பாரி சொல்லிடுறாங்க காலம்பன் கிட்ட. எல்லாருமே பாரிக்கிட்டேருந்து விடை பெற்றுட்டு அந்த எவ்வியூர்லேருந்து புறப்படுறாங்க. நாள்கள் அதிகமானதுனால ஐயம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க எங்கேயுமே தங்கலைங்க. ஒரு இரவு 2 பகலில் 3 மலைகளையும் கடந்து அடிவாரம் போயிடுறாங்க. பரம்போட எல்லையை விட்டு அந்த சமதள காட்டின் உட்பகுதிக்குள்ள அந்த கல் மண்டபம் இருக்குல்ல, அதை கூட்டத்தோடு போய் சேர்ந்துடுறாரு காலம்பன். அவனுடைய வரவை எதிர்நோக்கி யார் அங்கே காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த பாண்டிய நாட்டு வீரர்கள் காத்துட்ருக்காங்க இல்லையா, எப்படா அந்த தேவவாக்கு விலங்கை கொண்டு வருவாங்க அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. காலம்பன் 2 கூடைகளில் எண்ணற்ற தேவ வாக்குகளோடு வந்தது அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அளவற்ற மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. எல்லாரையும் உடனே அங்கே நின்றுட்டு இருந்த தேர் இருக்குல்ல, அதில் ஏற்றி உடனடியாக மதுரை நோக்கி கிளம்புறாங்க. அங்கே மதுரைக்கு இவங்க போகிறதுக்குள்ளே அங்கே மணவிழா முடிஞ்சிச்சு. திருமணம்லாம் முடிஞ்சு ஒரு 3 வாரம் ஆயிடுச்சுங்க. தன்னுடைய வாழ்க்கையில் காணாத பெருவிழாவினை கண்டு முடித்த ஒரு சந்தோஷத்தில் மதுரை மக்களே இருக்காங்க. மதுரை திரும்ப பழைய இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்குங்க. பெரும்பாலான விருந்தினர்கள் விழா முடித்து புறப்பட்டு போயிட்டே இருக்காங்க. மிக சிலர் மட்டும்தான் கொஞ்சம் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ அங்கே பொற்சுவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொற்சுவை என்ன இப்போ பாண்டிய குல இளவரசி ஆயிட்டாங்க. இந்த பேரரசின் குல வழக்கமும் அரச விதியும் இவங்களால புரிந்து கொள்ளவே முடியலை. ஒரு பேரியத்துக்கு நடுவில் அப்படியே சிக்கி நகரும் சிற்றுயிராகத்தான் தன்னை உணர்ந்தா. நம்மளே ஒரு வீட்டுக்கு புதுசாக போகிறோம் அப்படின்னா நம்ம யாரையுமே அங்கே புரிஞ்சிக்க முடியாது இல்லையா, யாரை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் வருது நம்ம பொறிச்சு வைக்குங்க. யாரால் எது முடிவு செய்யப்படுது அப்படின்னு அவளால் கண்டறியவே முடியலைங்க. அவளுடைய கண் எப்போதும் ஒன்று தேடிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சக்கர வகை பறவை இருக்குல்ல, அந்த பறவையும் சுகமதியும் தான் கண் தேடிட்டே இருந்துச்சுங்க. ஆனாலும் அவள் திருமணம் பண்ணி அனுப்புனதுலேருந்து நம்ம சுகமதியை பார்க்கவே முடியலை. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கிச்சு உள்ளே அவளால் வர்றதுக்கு ஏதோ அனுமதி கொடுக்கல போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறிச்சுவை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து தான் நம்ம ஒரு அரசி ஆயிட்டோம் அப்படின்னா, அரசிக்குள்ள அந்த பேசுகிறது கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா, நான் அவங்கள அழைக்கணும் இவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா வீரர்கள். இவங்க அது போலவே நான் அந்த மாதிரி சுகமதியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏவல் சொல்கிறாங்க. அதாவது அங்கே உள்ள வீரர்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்களும் நம்ம சுகமதியை அழைச்சிட்டு வர்றாங்க. சுகமதிக்கு நம்ம பொற்சுவையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க.
ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, இப்போ வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா நிறைய பெண்கள் ஒவ்வொரு வாசல் கதவுக்கிட்டே நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் நடுத்தர வயது பெண்கள் தான். ஆனால் அவங்களுடைய பார்வையின் இறுக்கமே இவ உள்ளே வர்றது பிடிக்காதது போல தாங்க இருந்திருக்கு. எல்லாத்தையுமே கடந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க நம்ம சுகமதி. பொற்சுவையை பார்க்கும் அந்த முதல் கணத்தில் தன்னுடைய முகம் வெளிப்படுத்த போகும் உணர்வு என்னவா இருக்க போகுது? கவலையின் கோடு படியாத அதே நேரம் அவளின் கவலையை அதிகப்படுத்தாத ஒரு உணர்வு நிலையில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு மாதிரி ஆயத்தப்படுத்திக்கிறாங்க. அறைக்குள்ளே நுழையும் போதே சுகமதிக்காக காத்துட்டு இருந்த பொற்சுவை அப்படியே மலர்ந்த முகத்தோடு அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே அணைத்து வரவேற்கிறாங்க. மதுரைக்கு வந்ததுலேருந்து பொற்சுவையின் முகம் இவ்வளவு மலர்ந்து யாருமே பார்த்ததில்லைங்க. சுகமதிக்கே கொஞ்சம் திகைப்பு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களே. எளிதில் மயங்கி மகிழும் பெண்ணல்ல நம்ம பொற்சுவை. அப்படி இருக்க அவளுடைய முகத்தில் இருக்கும் இந்த மகிழ்வோட காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகமதி யோசிக்கிறாங்க. மனம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க தொடங்குதுங்க. முகத்தின் குறிப்பை எளிதில் கண்டறிவாள் நம்ம பொற்சுவை அப்படிங்கிறத அறிஞ்சு அவளை நேர்கொண்டு பார்க்காம சக்கரவாக பறவை கூண்ட இருந்த மேடை நோக்கி அப்படி இயல்பாக திரும்பி பார்க்குறாங்க நம்ம சுகமதி. திரும்பிய காலம் அதிர்ச்சி தாங்க காத்திருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த கூட்டுக்குள்ளே இப்போ சக்கரவாக பறவை கிடையாதுங்க. அது ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம பொற்சுவை சொல்லிடுறாங்க, சக்கரவாகை பறவை தேடுறியா, அது பறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. சட்டனை வந்த பொற்சுவின் மறுமொழிக்குள்ளே அந்த இழப்பின் கவலை எதுவுமே கிடையாதுங்க. அவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க, மனவாழ்வு எல்லாவற்றையும் மறக்க வைத்து அப்படியே புத்துலக காண்பிக்க தொடங்கிருச்சு அப்படிங்கிறத நம்ம சுகமதி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் கவலை வெளிவராத தன்மையோடு உடனே கேட்குறாங்க, சரி இளவரசி, எப்போ அது பறந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சுகமதி. உடனே திருமணம் முடிந்து 7ஆம் நாள் இரவு அது பறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா அது பறந்ததை அப்படின்னு சுகமதி கேட்டோன்னே, இல்லை இல்லை, அந்த இரவு தான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 6 நாளும் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னு கேள்விக்குள்ளே அப்படி நக்கல் ஓடி மறைஞ்சிருக்குங்க. புது மணப்பெண்ணுக்கு தூக்கம் எப்படி வரும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லி சிரித்தபடி அந்த கார்காலத்து பள்ளியறையின் வியப்புக்குள்ளே அப்படி மூழ்கிடுறாங்க. பள்ளியறையின் மேற்கூரை முழுவதும் பார்த்திங்கன்னா விண்மீன்கள் அழகாக வரைஞ்சிருக்காங்க. சுவர் முழுவதும் அழகிய ஓவியம் இடம்பெற்றிருக்கு. கண்களை எங்கும் அப்படியே ஓட விட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சுகமதி. படுக்கையின் மேலே பட்டு இலைகளால் நெய்யப்பட்ட அப்படி எலிமயிர் போர்வை கிடந்திருக்கு. அதோடைய வண்ணங்கள் அப்படியே கண்களை பறிச்சிருக்கு நம்ம சுகமதிக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. எதை பார்த்து இப்படி வியந்து நிற்கிறாய் சுகமதி அப்படின்னு நம்ம பொற்சுவை கேட்டதும், இல்லை, அந்த வெண்பட்டால் ஒளி மிதக்கும் இவ்வளவு அகலமான படுக்கையை நான் பார்த்ததே இல்லை இளவரசி அப்படின்றாங்க. ஓ அப்படியா? ஆமாம் இளவரசி. சரி சரி, உனக்கும் மனமாகும் பொழுது சின்னஞ்சிறு கட்டிலில் படுக்கையை அமைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்க சரி அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டு ஒரு மாதிரி தலையாட்டுறாங்க நம்ம சுகமதி. ஆனால் அவளது கண்கள் காரணத்தை கேட்குது. பொற்சுவை சொல்கிறாங்க, கணவன் மனைவிக்கான அகவாழ்வுக்கு அகன்ற படுக்கையை போல் இடையூறான இன்னொரு பொருள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போகிறாங்க பொற்சுவை. அவள் கண்டறிந்து சொல்லும் உண்மை காட்சியாக சுகமதியின் மனசுக்குள்ளே அப்படியே விரிந்து கொண்டிருந்துச்சு. காதலுக்கு தேவை கட்டிலின் அகலம் அல்ல, இது பறக்க வேண்டிய இடமும் அல்ல, புதைய வேண்டிய இடம். அது தெரியாத மூடர்கள் அறையின் பாதியை கட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொற்சுவையின் விளக்கம் அப்படியே சுகமதியை மயக்குதுங்க. கட்டில் செய்த கலைஞன் மீதான அவளது கோபத்தை நினச்சி உள்ளுக்குள்ளே மகிழ்ந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பொற்சுவை சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு. வாழ்வின் இன்னொரு வாசலின் வழியே உள் நுழைந்து விட்டாள் அப்படிங்கிறது பொற்சுவை உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லையும் வெளிப்படுது. அதில் நினச்சி ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது நம்ம சுகமதிக்குங்க. அறையை விட்டு வெளியில் வந்துடுறாங்க பொற்சுவை. சக்கரவாக பறவை கூண்டுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க, மலையோடு வந்த பறவை மழை நிற்கும்போது மழை பெய்யும் பகுதிக்கு மலையோடு சேர்ந்து போய்விடுது. அவற்றின் இறகுகள் எப்பொழுதும் ஈரத்துடன் தான் இருக்குது. அவற்றின் அழகை விட்டு மலையின் வாசனை மறைவதே கிடையாது. மழைநீர் மட்டுமே அருந்துகிறது. மற்ற பறவைகளைப் போல் இவையும் முட்டையிட்டு அடைகாத்துத்தான் குஞ்சு பொரிக்கிறது. ஆனால் மலைத்துளி பட்டே முட்டையோடு உடைந்து குஞ்சும் வெளிவரும் நிகழ்வு இவற்றுக்குத்தான் நிகழ்கிறது அப்படின்னு பொற்சுவை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சுகமதி கேட்டுறாங்க, அக்கா இளவரசி, மழைக்காலம் இன்னும் முடியவில்லையே, அதற்குள் ஏன் பறந்து விட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அவை காதல் பறவைகள் அல்லவா, அதனால் தான் பறந்து விட்டது அப்படின்னு நம்ம பொற்சுவை சொல்கிறாங்க. காதல் கொள்வதற்கும்
மழைக்காலம் முடிவதற்குள் பறப்பதற்கும் என்ன இளவரசி தொடர்பு இருக்கிறது அப்படின்னு மறுபடியும் சுகபதி கேட்டதும் அது உடனே ஒரு அசட்டு சிரிப்பு மாதிரி சிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு பொறிச்சுவை சொல்கிறாங்க. படுக்கையில் தனித்திருக்கும் ஒருத்தியை எத்தனை இரவுதான் அவற்றால் பார்த்து கொண்டிருக்க முடியும் சுகமதி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதிர்ச்சி ஆயிடுது நம்ம சுகமதிக்கு. அதுவரை பொறிச்சுவை பேசிய சொற்களுக்கும் மலர்ந்திருக்கும் அவருடைய முகத்துக்கும் காரணம் அறிய வந்த பொழுது எப்படி இருக்கும் அப்படியே நடுங்கி போயிடுறாங்க நம்ம சுகமதி. இப்போ நம்ம அங்கே போவோம். தேரில் யாரை கூட்டிகிட்டு வர்றாங்க? நம்ம காலம்பன், நீலன், மற்ற வீரர்கள், தேவவாக்கு விலங்கு எல்லாத்தையும் பாண்டிய நாட்டு வீரர்கள் கூட்டிகிட்டு வர்றாங்க இல்லையா. அவங்க மேற்கு வாசலுக்குள்ளே நுழையும் போது அந்த வீரன் செய்தி சொல்கிறான். அந்த சொல்ல அப்படியே பரபரப்பெல்லாம் பரவுதுங்க. நம்ப முடியாதவற்றை நம்ப போகும் பொழுதுக்காக ஆயத்தமாக இருக்காங்க. இளவரசன் புதிய விருப்பன் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கார். அவங்க உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்கிறாங்க, முரசறிவிக்கிற மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி யார் வர்றோம், யாரை கூட்டிகிட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம புதிய விருப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷம். கருங்கை வாணனுக்கு அதை விட சந்தோஷங்க. மேற்கு மாடத்தில் காத்துட்ருக்காரு. பேரரசர் குலசேகர பாண்டியனை இவ்வளவு மகிழ்வோடு யாருமே பார்க்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அவரும். முசுகுந்தர் போன்று நெடுங்காலம் அவருக்கு அருகிலே இருக்கும் மனிதர்களுக்கே அது வியப்பாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா எப்போதுமே நம்ம பேரரசர் மகிழ்வாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, உணர்ச்சியை எளிதில் காட்டிக்கவே மாட்டாருங்க. அவரது முகக்குறிப்பிலிருந்தே அவரை கணித்திட முடியாது அப்படிங்கிறது எல்லாருமே அறிஞ்ச உண்மை. ஆனால் இன்னைக்கு பேரரசரின் உடலும் மனமும் அப்படி பூரிப்பில் திளைக்குதுங்க. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை, உலகமே வியக்கும் அளவுக்கு மிக சிறப்பாக நடந்து முடிந்த திருமணம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த திருமணத்தை முன்னிட்டு கடல் வணிகத்துக்கு அச்சாணி போன்று திசை காட்டும் விலங்கொன்றை கண்டறிஞ்சது இன்னொரு புறம் இருந்தாலும், அதனை எடுத்து வர எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு கவலையாக இருக்கும் பொழுது மிக சிறப்பான திட்டமிட்டு அதனை எடுத்து வந்தது எண்ணற்ற காரணங்கள் ஒன்று சேர்ந்துச்சுங்க. அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக நம்ம பேரரசருக்கு. அதனால தான் பேரரசர் அப்படியே மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைச்சிட்டு இருக்காரு. இதை வெள்ளிகொண்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, முசுகுந்தர் தான் இன்னும் ஆழத்துக்கு போய் சிந்திச்சுட்டு இருக்காரு. ஆனால் நம்ம வெள்ளிகொண்டர் அவரை கரெக்டாக கணிச்சிடுறாருங்க. உள்நுழைய முடியா இடமென கருதப்பட்ட பரம்புக்குள்ளே செல்லும் ஆற்றலை நம்ம மெய்ப்பித்துட்டோம். இன்று வர பிற பேரரசுகளாக நினைத்து பார்க்க முடியாத செயல் இது அப்படின்னு முசுகுந்தர் நினைக்கிறாரு. கடற்பரப்பில் பாண்டிய நாட்டின் ஆற்றல் பன்மடங்கு உயரப்போகுது. வணிகத்திலும் அரசியலிலும் அது ஏற்படுத்த போகும் தாக்கம் அளவிட முடியாததாக இருக்கும். இந்த திருமணம் எந்த நோக்கத்தை உள்ளீடாக கொண்டு இருந்துச்சோ அந்த நோக்கம் கனிந்து பழுக்க தொடங்கிருச்சு. முசுகுந்தரின் எண்ணம் இப்படியெல்லாம் பலவிதமாக ஓடிட்டே இருக்குங்க. ஒன்றுடன் மற்றொன்று சேரும் பொழுது இரண்டாகும் அப்படின்னு தான் பலரும் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி நடக்கிறது கிடையாது. இரண்டு ஆற்றல்கள் இணையும் பொழுது அவை பலவாகத்தான் மாறுது. நாம் எண்ணி பார்க்க முடியாத மடங்குகளாக அது பரிணாமிக்குதுங்க. தனது இருக்கையிலிருந்து எழுந்த பேரரசர் மாளிகையின் மேன்மாடம் நோக்கி படியில் ஏறுறாரு. அவரின் முகக்குறிப்பிருந்து முசுகுந்தர் இருக்கார்ல, அவர் பின்னாடியே போகிறாரு. அவர் பின்னாடி யாரே நம்ம பேரரசர் பின்னாடி தேவவாங்கு விலங்கு இருக்குல்ல, அவங்க கொண்டு வந்தாங்கல்ல, தேவவாக்கினை கொண்டு வர்றவங்க வந்து சேரும் நேரம் எப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே காத்துட்ருக்காங்க. இட்டு நிரப்ப முடியாத காலத்தை கையில் வச்சுக்கிட்டு தத்தளிக்கிறாங்க. மனம் அதனை எவ்வளவு எதிர்பார்த்திருக்கிறது அப்படிங்கிறத எதிர்ப்படும் ஒவ்வொரு கணமும் சொல்லிகிட்டே இருக்குது. பேரரசர் மேலேறி வரவும் காவல் வீரர்கள் கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. மாடத்திலிருந்து புறாக்கள் படபடத்து அப்படியே வெளியேறுது அவர் மேலே ஏறினதுமே. அதை பார்த்தபடி பேரரசர் சொல்கிறாரு, புதிய வரவு அறிந்து ஏற்கனவே நிலை கொண்டவை விலக வேண்டியது தானோ, அதுதான் விதி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். முசுகுந்தர் அந்த வார்த்தையை சொன்னதுமே ஒரு மாதிரி திகைப்பாயிருது. மகிழ்வின் ஆழத்துக்குள்ளே இருந்தபடியே அடுத்த கட்டத்துக்கு பேரரசர் ஆயத்தமாயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது புரியுது. எப்பொழுதும் போல் முகம் பார்த்து கணிக்க முடியாத இடத்துல தான் இப்பொழுதும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத முசுகுந்தர் உணர்றாரு. என்ன அமைதியாக இருக்கேன் அப்படின்னு பேரரசர் முசுகுந்தரை பார்த்து கேட்குறாரு. இல்லை, தாங்கள் சொன்னதை பற்றி தான் சிந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, என்ன சிந்தனை அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை, வீரர்களைப் போல தள்ளி நிறுத்த வேண்டியது யாரை, புறாக்களை போல தொலைவுக்கு விரட்ட வேண்டியது யாரை, எனக்கு அது தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் அவர் அமைதியான பிறகு முசுகுந்தர், தான் சொல்ல சிதற விட்டுட்டோமோ, இனி அதனை நிரப்புவது எளிது கிடையாதே அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரரசருக்கு தோணுது. யவனர்கள் சூழ்கடல் முதுவன் ஆகிய 2 பேரும் ஆற்றல் கொண்டவரோடு விளையாட வேண்டிய விளையாட்டு இல்லையா நம்ம பேரரசருக்கு இது. இதில் யாரை பக்கத்தில் வைக்கிறது, யாரை தொலைவில் வைக்கிறது அப்படின்னு பேரரசர் நினைக்கிறாரு. அதனை அறியாமல் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசு திணறுது.
உலகத்தில் எங்கும் இல்லாத முத்துக்களை உடையது பாண்டிய நாடுங்க. என்ன விலை கொடுத்தேனோ அந்த முத்துக்களை வாங்கி மகளும் யவனர்கள் இவை இரண்டுக்கும் இடையில பரவி இருக்கும் பெருங்கடலை விடாது கடக்கும் வணிகர்கள்ங்க. இந்த 3 வரிசைப்படியில் மாற்றம் வரும் சூழல் உருவாக போகுது. இதில் யாரை எங்கு நகர்த்துவது அப்படிங்கிறது தான் சரியான முடிவுங்க. நம்ம கண்டறிந்து கைப்பற்றியுள்ளதோ வணிகர்களையும் யவனர்களையும் ஒரு சேர திகைக்க வைக்கத்தான் போகுது. கடலை வெல்லும் கண்டுபிடிப்புங்க இது. இதன் மதிப்பு எல்லையற்றது. காலம் கடந்தாலும் இது மதிப்பிழக்காதது. அதனை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் நம்ம பேரரசர். பதற்றத்தில் எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. பேரரசர் உச்சரிக்கும் சொற்கள் மிக கவனமானவை அப்படிங்கிறத முசுகுந்தர் உணர்வார். பதற்றத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்பட்டுருச்சு, அதனால தான் இந்த சொல்ல அவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு முசுகுந்தரால் அந்த நேரத்தில் கணிக்க முடியுதுங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைவு கூர்ந்த பொழுது அவர் கொஞ்சம் சிந்தனைக்கு எட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூழ்கடல் முதுவன் தான். தேவாங்கினை கொண்டு வந்து கொண்டிருக்கும் செய்தி பேரரசருக்கு சொல்லப்பட்ட உடனே யாருக்கு நம்ம சூழ்கடல் முதுவனுக்கும் சொல்லப்பட்டு விட்டது. சூழ்கடல் முதுவனும் அந்த அரங்கிற்கு வந்து சேர்ந்துடுறாருங்க. ஏதோ ஒரு வகையில் அது தவறு அப்படின்னு பேரரசர் கருதுறாரு அப்படிங்கிறத இப்போ முசுகுந்தர் உணர்றார். நம்ம சூழ்கடல் முதுவனை வர சொல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. அன்பு, உறவு, ஆசை, மகிழ்வு இந்த உணர்வுகளால் நெருங்க முடியாததாக இருக்கணும் அரசாட்சி. அதன் விதிகள் எதன் பொருட்டும் கீழிறங்கக்கூடாதுங்க. நாட்டின் விதியை எழுதுறவனுக்கு வேறு எவையுமே பொருட்டாக இருக்கக்கூடாது. பேரரசர் குலசேகர பாண்டியன் மாடத்திலிருந்து கீழிறங்க முடிஞ்ச போது தள்ளி நிறுத்த வேண்டியவர்களையும் தொலைவிற்கு விளக்க வேண்டியவர்களையும் பற்றி கணிப்புக்கு வந்துடுறாரு நம்ம முசுகுந்தர். அதில் தான் நிற்க வேண்டிய இடம் எது அப்படிங்கிறது தான் நம்ம முசுகுந்தருக்கு பிடிபடலை. வழக்கம் போல் நாளிகையின் மணியோசை கேட்டு அந்த கோட்டையின் நடுவிலிருந்து அந்த சத்தம் வருது. கோட்டையின் நெடுங்கதவுகள் அப்படியே மூட சொல்லும் உத்தரவுங்க அது. மேற்கு வாசலில் மேல் மாடத்தில் தளபதி கரங்கேவானம் நின்றுட்டு இருக்காரு. அவனோடு கோட்டை தளபதி சாகலைவன் கூட நிற்கிறாருங்க. இளமாறன் செவியனும் கொஞ்சம் தள்ளி அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டே நிற்கிறாங்க. இளமாறன் செவியன் முத வந்தாங்க இல்லையா தேவவாக்கு விலங்க கொண்டுக்கிட்டு அவங்க அங்கே கீழே நின்றுட்டு இருந்த காவல் வீரர்களுக்கு நெடுங்கதவை மூடலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கவே முடியல. முக்கியமானவர்களின் வரவை எதிர்பார்த்து தளபதி உள்ளிட்டவர்கள் மேலே நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கதவுல மூடுனா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, என்னவாகும் அப்படின்னு குழம்பி போய் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. கட்டுத்தறியில் இருந்த யானை சேர்ந்துருதுங்க. கோட்டை கதவின் அந்த குறுக்கு தடியை யானையை கொண்டு தூக்கி செருகணும் இல்லையா, அதுக்காக அந்த யானையை கூட்டிகிட்டு வர்றாங்க. காவல் வீரர்கள் யானைப்பாகனை கொஞ்சம் நேரம் பொறுத்து இருக்க சொல்கிறாரு. இப்போதைக்கு கதவை அடைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு காரணம் புரியலை. சரி ஏதோ சொல்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க, நம்மளும் நிற்போம் அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. மேற்தளத்தில் நின்றுட்டு இருந்த இளமாறனுக்கும் செவியனுக்கும் கோட்டை வாசல் தளபதி மாரையனின் நினைவு போணுச்சுங்க. அதாவது இறந்து போனார் இல்லையா அவர். அவங்க உள்ளே நுழையும் போது மாரையன் தான் நாங்கள் வந்திருக்கோங்கிற செய்தியை சொல்கிறதுக்கு அங்கங்கேயும் ஓடிட்டு இருந்தார். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அதே தேவவாக்கு விலங்கு நம்ம கூட்டிகிட்டு வரும்போது இவங்க இந்த கதவை திறக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ அடைக்க போகிற நேரத்தில் கதவை திறந்து வச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்தபோது குதிரைகள் தடன்னு வாட்டிக்கு பாய்ந்து வருதுங்க. திரையர்களையும் தேவாங்குகளையும் கொண்டு வரும் வண்டி வேகம் குறையாமல் கோட்டைகள் நுழைஞ்சிருச்சு. குதிரைகளின் பாய்ச்சல் கண்டு அந்த யானை கூட பிளிருதுன்னா பார்த்துக்கோங்களே. இளமருதனும் செவியனும் கோட்டையின் உட்பக்கமாக பார்க்க 4 வண்டிகள் வரிசையாக கோட்டைக்குள்ளே புகுந்து வருது. வண்டியின் முன்னும் பின்னும் குதிரையில் ஆயுதம் தாங்கி காவல் வீரர்கள் வேற வர்றாங்க. வண்டிக்குள்ளே இருந்தவர்கள் எல்லாருமே சங்கிலி கொண்டு பூட்டப்பட்டு வச்சுருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களே. கோட்டையை நெருங்கும் பொழுது அனைவருமே சங்கிலி கொண்டு பூட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடுறாரு. 3 வண்டிகளில் திரையர்கள் இருந்திருக்காங்க. ஒரு வண்டியில் தேவவாக்கு விலங்கு இருந்திருக்கு. 2 கூடைகளை அப்படியே வச்சுக்கிட்டு மதுரை வீரர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கூடைக்குள்ளே தான் தேவவாக்கு விலங்கு இருக்குது. அந்த கூட்டு வண்டியின் சட்டகங்களின் இடைவெளியின் வழியே மதுரையை பார்க்குறான் நீலன். கோட்டையின் உயரமும் அந்த பெரும் கட்டடங்களும் அப்படியே விரிந்து நீண்ட வீதிகளும் பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கு நீலனுக்கு. ஆனால் நீலனின் கண்களுக்கு அது ஒரு பொருட்டப்படலை. அவனுடைய கண்கள் பிளிரிய யானை தங்க பார்க்குது. அதன் மீது ஏதோ ஒரு அகுதி வீற்றிருப்பது போல நம்ம நீலனுக்கு தெரியுது. இசை கேட்டு மகிழும் அசுன மக்கள் நினைவில் அப்படியே அவருக்கு முட்டி மோதிட்டு இருந்திருக்கு. காலங்காலமாக கதைகளின் வழியே அவன் அறிஞ்ச மதுரையை கண்களின் வழியே பார்த்துட்ருக்கான். மதுரை அவனுக்குள்ளேருந்து எட்டி பார்க்குதுங்க. ஒரு கணம் அப்படி உடல் சிலிர்த்து அடங்குதுன்னா பார்த்துக்கோங்களே. வண்டிகள் நகரின் நெடுவீதியின் வழியே அப்படி உள்ளே போயிட்டே இருக்குது. உடன் வந்தவர்களின் கண்களில் அடுத்து நடக்க போவதன் பதற்றம் தான் தெரிய தொடங்குது. வண்டி மாளிகைக்கு முன்னாடி நிறுத்தப்படுது. அனைவரும் கீழே இறங்குறாங்க. மதுரையின் வீரர்கள்
தேவாங்குகள் இருந்த கூடைகள் அப்படி சுமந்தபடி அரண்மனைக்குள்ளே உள்ளே வர்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரையர்களை கவச வீரர்கள் சூழ்ந்தபடி தொலைவில் இருந்த மாளிகை ஒன்றில் வந்து அவங்களே நிப்பாட்டிடுறாங்க. பேரரசரின் தனித்த மாளிகை அலங்கார வேலைப்பாடுகளில் இணையே சொல்ல முடியலங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு நம்ம நீலன் வந்து. இப்போ அவங்க அரசவை வந்து இப்போ தேவாக்கு விலங்கு கடத்திட்டு வந்துட்டாங்க இல்லையா, ரொம்ப வந்து மகிழ்வில் இருக்குது. நம்ம கருங்கை வாணனை கூட எல்லாருமே பாராட்டுறாங்க, நம்ம பேரரசரும் பாராட்டுறாரு, இளமருதனும் செவியனும் கூட பாராட்டப்படுறாங்கங்க. மையூர் கிளார் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கார். புதிய விற்பனின் கண் அந்த விலங்குகளை விட்டு அகலவே இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருக்குது. பாண்டிய பேரரசின் வளமிக்க எதிர்காலத்தை அந்த வட்ட வடிவ கண்களுக்குள்ள அப்படி பார்த்துட்டு இருக்காரு நம்ம புதிய விற்பன். அந்துவன் மிக அடக்கமாக திசைவேலருக்கு பின்னால் நின்றுட்டு இருக்காரு. தன் தலைமானாக்கனை நினைச்சு பேரறிவின் செருக்கோட வீற்றிருக்காரு நம்ம திசைவேலர். கூடையிலிருந்து ஒரு தேவவாக்கு அப்படி பிடிச்சிட்டு வந்து அவருடைய கைகளில் ஒப்படைக்கிறாரு மாணவன் ஒருவன். அதனை வாங்கினபடியே ஒத்து பார்த்துட்டு இருக்காரு நம்ம திசைவேலர். கைகளுக்குள் அடங்கும் ஒரு சின்னஞ்சிறு உயிரினம் காலப்பெருவெளியின் ஆதி ரகசியத்தை தன்னுள் வச்சிருக்கேன். இயற்கை ஒன்றுக்குள் ஒன்றாக தனது உண்மைகளை மறைத்து வைத்து விளையாடுது. இதெல்லாம் கண்டறிவதும் இணைப்பதும் புரிந்து கொள்வதும் எவ்வளவு சுவையூட்டக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம திசைவேலர் நினைக்கிறாரு. திசைவேலர் இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போதே கண்டறியப்பட்ட திசை காட்டும் தேவாங்க எவற்றோடு இணைக்க வேண்டும், யார் புரிந்து கொள்ள முடியாத விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டம் வகுத்திட்டு இருக்காரு நம்ம பேரரசருங்க குலசேகர பாண்டியன். சூழ்கடல் முதுவனை பார்த்து பெருமகிழ்வோடு பேரரசர் சொல்கிறாரு, 20 தேவாங்குகளை 10 கப்பலேற்றி முதல் பயணத்தை தொடங்குங்க அப்படின்றாரு. காற்றையும் கடலையும் வெல்லும் பயணமாக உங்கள் பயணம் அமையட்டும். நாடுகளையும் கடலோடிகளையும் வணிகர்களையும் பெரு வியப்பில் ஆழ்த்துங்க. நடுக்கடலில் கூட இயல்பாக திசையை திரும்பி பயணிக்கும் துணிச்சலை கண்டு யவனர்களே உங்களை பார்த்து வியந்து நிற்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பேரரசரின் அறிவிப்பால் அப்படியே அவைய மகிழ்வில் திளைக்குது. சூழ்கடல் முதுவன் மீண்டும் மீண்டும் வணங்கி தனது நன்றி அப்படியே தெரிவிச்சுட்டே இருக்காரு. முசுகுந்தர் மட்டும் ஆழ்ந்து சிந்திச்சுட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. இது தேவாங்கோடு சேர்த்து சூழ்கடல் முதுவனையும் சோதித்து பார்க்கும் திட்டம் அப்படின்னு கூட தோணுது. மறுகணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திறன்மிகு தோளும் பாறை மார்பும் கொண்ட திரையர்களை நான் யவனர்களுக்கு பரிசாக வழங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவையே என்னாச்சு, திகைப்பில் நிற்கிது. ஏன் அவர் முத என்ன சொன்னார், எனக்கு அதாவது நான் பெண் கொடுக்க போகிறவர் தானே சூழ்கடல் முதுவன், அவருக்கு நான் வந்து ஒரு மிகச்சிறந்த பரிசை கொடுக்கணும், யாருமே கொடுக்காததாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க நம்ம கருங்கை வாணன் ஒரு திட்டத்தை போட்டார் இல்லையா. அதாவது ரொம்ப வலிமை மிக்க நம்ம திரையர்களை வந்து பரிசாளிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ பார்த்தா திரையர்களை வந்து கடத்திட்டும் வந்துட்டாங்க பரம்பு நாட்டில் இருந்து. எப்படியோ அவங்கள யாருக்கா பரிசாக கொடுக்குறாங்க அப்படின்னா யவனர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாரு இந்த பேரரசர். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பேராற்றல் கொண்ட கருங்கொள்ளையர்களுக்கு இணையானவங்க எங்கள்கிட்டையும் உண்டு, அவர்களை அடிமையாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பாண்டிய நாட்டின் ஆற்றல் எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத யவனர்களுக்கு மறைமுகமாக உணர்த்தும் ஏற்பாடு இது அப்படிங்கிற மாதிரி நம்ம முசுகுந்தரால் மட்டும் உணர முடியுதுங்க. நடந்து முடிந்துள்ள திருமணம் பாண்டிய நாட்டின் செல்வ வளத்தை பறைசாற்றுது. அதே நேரத்தில் தேவாங்கின் மூலம் கடற்பயணத்தில் ஏற்பட போகும் மாற்றத்தையும் அது பற்றின செய்தியையும் யவனர்கள் அறிய போகிறாங்க. அதுக்கு முன்பே பாண்டிய நாட்டின் வலிமையை அவங்க அறிவது அவசியங்க. சிதறும் பால் போல அரங்கு முழுவதும் மகிழ்வின் ஒளி அப்படியே பரவிக்கிட்டே கிடக்கு. பேரரசர் இருக்கையை விட்டு கொஞ்சம் எந்திரிச்சிடுறாரு. கொண்டு வந்ததுலேருந்து மீதமுள்ள தேவாங்கள் அரசின் பாதுகாப்பில் இருக்கட்டும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அதனை நடைமுறைப்படுத்தும் பணி தொடங்குறாங்க. தனித்த மாளிகையில் நிறுத்தப்பட்டிருந்த திரையர்களை கவச வீரர்கள் வெளிப்புறமாக அழைச்சிட்டு போகிறாங்க. உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம காலம்பனாலையும் உணர முடியலைங்க. ஏன் அதை வந்து நம்ம நீலன் பார்த்துட்டு இருந்துட்டு அவன் முகக்குறியை வச்சே உணர்ந்துக்கிறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியலைங்க. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுது. நம்ம பேரரசர் குலசேகர பாண்டியன் நினச்சபடி வந்து தேவபாக்கு விலங்குகளை பரம்பு நாட்டிலேருந்து நம்ம திரையர்கள் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ திரையர்களும் நம்ம நீலன் மற்ற 6 வீரர்களும் ஏதோ ஒரு காரணத்தோடு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. நம்ம பாரி என்ன சொல்லி விட்டுருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இப்போ நீலனை வந்து பாண்டிய வீரர்கள் பார்த்தா ஏதாவது பேராபத்து ஏற்பட்டுருமா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் இருக்கிறா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம், காத்திருங்கள்.